Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். வனாந்தரத்தில் ஆசீர்வாதம் உண்டா? சொல்லுங்க. வனாந்தரத்தில் ஏதாவது நன்மை உண்டா? வனாந்தரம் என்பது மிக மோசமான ஒரு நிலை. வனாந்தரம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு நிலை. வனாந்தரம் என்பது உதவிக்கு ஆளற்ற இடம். ஆமென். வனாந்தரம் என்பது ஜீவ ஆதாரம் இல்லாத இடம். Valley or desert is the place where you can never find a life support. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் வனாந்தரமான பாதைகளில் கடந்து செல்வது உண்டு. இந்த வனாந்தரம் என்பது தனிமையை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு? சில நேரங்களில் we feel deserted. தனிமையாக்கப்படுதல் அல்லது புறக்கணிக்கப்படுதல் அப்படின்ற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வனாந்தரம் மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் வீட்டுக்காரர் இருப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க, பீரோவில் பணம் இருக்கும், மளிகை ஜாமான்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது ஒரு வனாந்தர அனுபவம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வனாந்தர அனுபவங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சரி, வனாந்தரம் அப்படின்றது சில பேர் சொல்றாங்க. கேரளாவுக்கு பேர் என்ன? கேரளாவுக்கு அடைமொழி பேர் என்ன தெரியுமா? கவர்மெண்ட் டூரிசம் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? கேரளாவுக்கு பேரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. என்னது? கேரளாவுக்கு பேரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. வனாந்தரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? காட்ஸ் டெசர்டட் கண்ட்ரி. கடவுள் கைவிட்ட இடம். என்னது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தர அனுபவங்கள் சில நேரங்களில் ஆண்டவரே நம்மளை என்ன செஞ்ச மாதிரி இருக்கும், கைவிட்டது போல இருக்கும். ஆமென். சில வனாந்தர அனுபவங்களுக்குள்ளே ஆண்டவரே என்ன செய்கிறார்னா கொண்டு போகிறார். ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வாக்கு தத்தத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஓசியா 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலான்னு சொன்னதை மறந்துட்டீங்களோ? கேட்டுச்சா உங்களுக்கு காது? பைபிள் காலேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் காது இல்லை போல் இருக்க. சீக்கிரம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலான்னு சொன்னா பைபிளை திறந்துருக்கணும். முதல்ல பைபிளை திறந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 10வது புக் எடுக்கணும். என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? புதிய ஏற்பாட்டில் இருக்கா? எங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கா? சரி, பழைய ஏற்பாட்டில் 1051வது பக்கம் எடுத்துட்டீங்களா? 14ன்னு இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை ஈஸியா போயிரல. சொல்லுங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை ஈஸியா போயிரல. ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க பெரிய ஆசீர்வாதம். ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில
அவருடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசி. என்னது? ஏசாயா தீர்க்கதரிசியும் இந்த ஓசியா தீர்க்கதரிசியும் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒருத்தர் அரண்மனையில வாழ்றாரு, ஒருத்தர் அரண்மனைக்கு வெளியே வாழ்றாரு. ஒருத்தருக்கு நல்ல மனைவி, தீர்க்கதரிசி மனைவி. ஆனா இந்த ஓசியா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் யார கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு சோரஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு மோசமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல மோசமான திருமணங்களை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கல்யாணம் கட்டி வைக்கல போல, நம்மளே போய் விழுந்துட்டோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன், கவனிச்சுக்குங்க. உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும், நம்ம காலத்துல, அந்த காலத்துல இருந்து பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க, திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுகிறதா? சொர்க்கத்துல. ஆமா, நீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த ஓசியாவை நான் தியானித்தேன் நேற்று மாலையில. மைனர் ப்ராஃபட்ஸ் புக்கு எழுதுறதுக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தக வசனங்களை தியானிக்கும் போது என் சிந்தைக்குள்ள ஓடின ஒரு காரியம் என்னன்னா, அந்த மோசமான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னதே யாரு? சொல்லுங்க. உங்க கல்யாணம் கர்த்தருடைய திட்டம். ஆமென். நீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு வந்திருப்பீங்க? பாதி பேரு, சே என்னப்பா, நான் மட்டும் வேற ஏதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? நான் மட்டும் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? என்ன மாயவரத்தில் கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, எல்லா ஊர்லயும் கேட்டாங்க. எந்த ஊர்லயும் போல உனக்கு வந்து வாக்கப்பட்டேன் பாரு அப்படின்னு நீங்க பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியும். இந்த டயலாக் எல்லாம் என்ன செய்யப்படாதுன்னு சொல்லுங்க. கல்யாணத்துல அது எப்படி யாரா இருந்தாலும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். ஆமென். நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணீங்களோ, உங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாங்களோ, அல்லது தானா கல்யாணம் ஆயிடுச்சோ திடீர்னு? சில பேர் சொல்றான், திடீர்னு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சா? எப்படிடா திடீர்னு ஆகும்? அப்படித்தாங்க ஆயிடுச்சு. ஆனா தேவனுடைய திட்டம்ன்றதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மிகப்பெரிய தோல்விகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய திருமணங்களை குறிச்ச ஒரு தெய்வீக வெளிப்பாடு இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு பண்ணி வச்சார. ஏன் அப்படி? Sometimes God allows desert situations for the greater good. நான் சொல்றேன், ஒரு 12 அதிகாரம் உள்ள ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை, 14 அதிகாரம், 14 chapters இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு, ஒரு இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளமா பேசணுன்றதுக்கு ஒரு அடையாளமான திருமணத்தை ஆண்டவர் நியமிக்கிறார். ஆனால் இது அற்புதமான திருமணம் அல்ல. ஆனால் தேவ சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, my marriage can be a destruction but it is God's construction. என் திருமண வாழ்க்கை ஒருவேளை எனக்கு அழிவு போல தெரியலாம், ஆனா அது தேவனால என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல தேவனே இங்கே ஒரு திருமணத்தை நியமிக்கிறார். நீங்க அந்த 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அது போல ஒரு ஆபத்தான வசனம் கிடையாது. நல்ல வேளை இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கிட்ட நீ பெண்ணை என்ன செய்ய வேண்டாம்ட்டார். இது ஆண்டவர் சில நேரம் இந்த தீர்க்கதரிசி புத்தகத்துல நீங்க எப்படி வாசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏசாயாவுக்கு மனைவி தீர்க்கதரிசி, எரேமியாவுக்கு கல்யாணமே வேணான்ட்டார். எசேக்கியலுக்கு நல்ல அழகான மனைவி, அற்புதமான மனைவி, கல்யாணம் கட்டி பிரைம் டைம் நல்ல அப்படியே வாழ்க்கை அனுபவிக்கிற காலத்துல ஆண்டவர் நைட்டு வந்து சொல்றாரு, உன் மனைவியை இன்னைக்கு நைட்டு ஒரே அடியில எடுத்துக்கொள்வேன். அடிக்க போறது யாராம்? ஆண்டவரே அடிப்பாராம், எடுத்துருவாராம். நீ ஆனா என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. என்ன கொடூரங்களுங்க. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்க மாட்டான் நீ சாவ போறேன்னு, பார்த்துட்டே இருந்திருப்பான். ஆனா என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. அன்னைக்கு நைட்டு செத்து போச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஏசாயாவுக்கு சூப்பர். எரேமியா தப்பிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த எசேக்கியேலுக்கு மனைவி என்ன செஞ்சுச்சு?
ஆனா இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அங்க 1:2 சொல்றாரு, கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஜனங்களை நோக்கி பேசுவார்கள், ஆனால் இங்கு கர்த்தர் தீர்க்கதரிசியை நோக்கி பேசுகிறார். நீ போய் ஒரு சோர ஸ்திரீயும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. அல்லேலூயா. இவனுக்கு மனைவியும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை. ஒரு மோசமான நிலை. யோசித்து பாருங்களேன். நமக்கெல்லாம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைங்க இருக்கும் போதே நமக்கு விரக்தின்றோம், வனாந்திரம்ன்றோம். ஏ அப்பா, ஆண்டவர் சொல்றாரு, ஏயா உனக்கு நல்லது கொடுக்கும் போதே இப்படி இருக்க, நாரி போனதை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் உன் லைஃப். ஆனால் அதுவும் தேவ திட்டம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். அப்படி ஒரு மோசமான திருமணம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் என்னை விட்டு சோரம் போனார்கள், என்னை விட்டு தூரம் போனார்கள். அந்த ஓசியாவின் மனைவி எப்படி ஓசியாவை விட்டுட்டு போயிட்டாங்களோ அதே போல ஈஸியா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, நீ என்னை விட்டு தூரம் போய் விட்டாய் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். 1ஆம் அதிகாரத்துல திட்ட ஆரம்பிக்கிறவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளைலாம் பிறக்கும், என்ன பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு அவர் சொல்றாரு. முதலாவது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க சொல்றாரு. அவள் குமாரனை பெற்றாள், அவனுக்கு எஸ்ரேல்னு பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் எகுவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரேலின் இரத்த புலியை விசாரிப்பேன். எஸ்ரேல் நான் விசாரிப்பேன். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. பொம்பளை பிள்ளை பிறந்தாவாவது நல்ல பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா லோ ருகாமா அப்படின்னு பேரிடு. இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்ய மாட்டேன். அந்த பேரோட அர்த்தம் லோ ருகாமா. ருகாமா அப்படின்றது கர்ப்பம், வயிறு, கர்ப்பப்பை, கருப்பைன்னா இரக்கம்னு அர்த்தம், தாயினுடைய இரக்கம். அவர் சொல்றாரு லோ ருகாமானா இரக்கம் காட்ட மாட்டேன் உன் மேல. அடுத்து ஒரு பையன் பிறக்கிறான், 3வது பையன், அவனுக்கு லோகம்மி. அது என்னப்பா லோகம்மினா என் ஜனம் அல்ல, நீ எனக்கு ஜனமே கிடையாது. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. கோபம் பற்றி எரிக்கிறது ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கை தான் வேணுமா அப்படின்னா, அவன் வாழ்க்கையை அடையாளமா வச்சு அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சுற்றி தேசத்தில் நடக்கும் சம்பவங்களை சொல்லுகிறார். நான் தள்ளிவிட்டேன், நான் நேசிக்க மாட்டேன், இறங்க மாட்டேன், நீங்க என் ஜனமே இல்லை அப்படின்ட்டார். ஆமென். ஆண்டவருடைய கோபம் இங்கே வெளிப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு சோரம் போனது நிமித்தம், அவர்கள் பின்வாங்கி போனது நிமித்தம், துரோகம் பண்ணினது நிமித்தம் ஆண்டவர் அப்படி கோபப்படுகிறார். சரி, ஆண்டவர் கோபப்படுறாரு. அப்படியே அதுக்கப்புறம் வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா, நான் உன்னை முள்ளில் அடைப்பேன், உன் வழியை அடைப்பேன், உனக்கு பாதை விட மாட்டேன், நீ என்ன பண்ணிடுற பார்ப்போம், நீ என்னை விட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க. 6ஆம் வசனத்தில், ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், உனக்கு எந்த பாதையும் செழிப்பா என்ன செய்யாது, இருக்காது. எந்த பாதையில போனாலும் நீ முள்ளுல மாட்டின மாதிரி தான் இருப்ப, நீ முள்ளுட மாட்டின துணி மாதிரி உன் வாழ்க்கை கிழிஞ்சு போகும்னு திட்டிக்கிட்டே வர்றாரு. என்னடா அப்படின்னா அதுதான் உண்மையான வனாந்தரம். ஆமென். When we desert God, நாம் தேவனையும் தேவ திட்டத்தையும் விட்டு விலகி போகும்போது நம்மையும் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில பாதைகளை முள்ளாக்கி போடுகிறோம். அவர் சொல்றாரு, அவர்கள் சோரம் போனார்கள், அவள் லட்சியான காரியங்களை செய்தாள், அதனால நான் வழிகளை முள்ளுகளால் அடைப்பேன், நான் அவளுக்கு என்னென்னலாம் செய்யல, என்ன செய்யல எல்லாம் செஞ்சேன், ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு ஆண்டவர் கோபம். ஆமென். அல்லேலூயா. இப்படி ஒரு மோசமான கோபத்துல இருக்கும்போது ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா 14ஆம் வசனம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆயினும், எல்லாரும் சொல்லுங்க, ஆயினும் அப்படின்னா நீ எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும், நீ என்னை விட்டுட்டு போயிருந்தாலும், என்னை விட்டுட்டு போய் வேற பிள்ளைகளை நீ பெற்றிருந்தாலும்,
என்னை விட்டுட்டு போய் நீ துரோகம் பண்ணி இருந்தாலும், விபச்சாரம் பண்ணது போல இருந்தாலும், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எனக்கு இதனாலதான் பிரச்சனையோ, நான் தெரியாம இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா பேசிட்டேனே இதனாலதான் பிரச்சனையோ, ஐயோ நான் ஜெபம் பண்ண மறந்துட்டேனே இதனாலதான் பிரச்சனையோ, நீங்க 1000 சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவ்வளவு மோசமான இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நல்லா திட்டி விட்டு உன் வழிய முள்ளாலெல்லாம் அடைச்சேன்னு சொல்லிவிட்டு திரும்ப சொல்றாரு, ஆயினும் நான் அவளுக்கு நயங்காட்டி அழைப்பாராம். எப்படி அழைக்கிறது? தானே அதை ஒரிஜினல்ல அது என்னங்க நயங்காட்டி அழைத்தல்னா என்னங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த நயங்காட்டி அழைத்தல் அப்படின்றதுக்கு டு அல்லூர் ஹர், அதாவது தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு நான் வாசிச்சேன், ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதோ நான் அவளை இணங்க பண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த நயங்காட்டி அழைத்தலுக்கு நான் அவளை கவர்ந்து இழுப்பேன் அப்படின்னு இருக்கு. எப்படி இழுப்பாரா? சில நேரங்கள்ல நான் யாரையாவது கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவேன் சொல்லுங்க? எங்க வீட்டுக்கார அம்மாக்கு இப்போ சும்மா இருக்க மாட்டீங்களா, என்னதுக்குப்பா இப்படி, அவன் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறான், பேர் சொல்லி கூப்பிட முடியாதுமா இப்ப. ஆனா இந்த சவுண்டு கேட்டா நம்ம பசங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் தான் கூப்பிடுறேன்னு தெரியும். அப்படி லூர் பண்ணி அழைக்கிறதா, நயங்காட்டி ஆசை காட்டி அழைக்கிறதா. யார? சோரம் போன ஆளை எப்படி கூப்பிடுறாரா? நயங்காட்டி கூப்பிடுறாரா. அல்லேலூயா. நீ வந்துட்டீன்னா நான் உனக்கு இது செய்யறேன் அது செய்யறேன், கவலைப்படாத, நீ வா என் கூட இரு. எவ்வளவு மோசமான ஆளுக்கே அப்படி சொல்றாரு. நான் சொல்றேன், உங்களெல்லாம் ஆண்டவர் நயங்காட்டிலாம் அழைக்கவே தேவையில்லை, நீங்கெல்லாம் பக்கத்திலே இருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்க என்ன தூரத்தில் இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஏங்க நயங்காட்டி அழைக்கணும்? அவர் சொல்றாரு, அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய். சம்டைம்ஸ் your deserts are God's planned dating time. உங்க வனாந்தரங்கள்லாம் எப்படி தெரியுமா, ஆண்டவர் உங்களோட தனியா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக கூட்டு போறது. வாமா, ரொம்ப காலம் ஆச்சு உன்னோட தனியா பேசி, வா நம்ம போய் கொஞ்சம் பேசிட்டு வரும். யாருக்கிட்ட? சோரஸ்திரிய. அதுதான் பெரிய கொடூரம். அது மோசமா போச்சுன்னு தெரியும். ஆனாலும் இந்த ஓசியா எப்படி சொல்றாரு, ஈஸியா நயங்காட்டி அழைக்கிறேன்றாரு. இவர் சொல்றாரு, வா நம்ம போய் தனியா ஒரு டூர் போயிட்டு வருவோம். என்ன போயிட்டு வருவோம்? ஊட்டி போவோமா, கொடைக்கானல் போவோமா, எங்க போகணும் இப்ப? வா போயிட்டு வருவோம் எங்கேயாவது. ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவர் டூருக்கே எங்க தான் கூட்டு போறாரா சொல்லுங்க. சில நேரங்கள்ல என்னங்க இது அநியாயமா இருக்கு. அவர் கூட என்னை சேர்க்கணும்னா என்ன ஆசீர்வாதம்லாம் பண்ணணும், அதுக்கு பதிலாக என்னை கொண்டு போய் பிரச்சனையில விட்டுருக்கார். உங்கள் பிரச்சனைகள் தான் நம்பிக்கையின் வாசல். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாசம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் இருக்கு. அந்த நம்பிக்கையின் வாசல் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்க என்னமோ நல்லவங்களா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அதனால உங்களுக்கு நம்பிக்கையின் வாசல் இருக்கு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற முள்ளுகள்லாம் எடுத்து போட்டு, உங்க வாழ்க்கையில பாதையில போட்ட முள்ளெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை கொடுத்து, அந்த வாசலுக்குள்ள உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவர் சொல்றார், வனாந்தரத்துக்கு நான் உன்னை கொண்டு போயிருக்கலாம், வனாந்தரத்துல உன் வாழ்க்கையை கொண்டு போய் வச்ச மாதிரி டெசர்டடா தனிமையா எல்லாரும் விட்டுட்டாங்கன்ற மாதிரி நிலைமையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க கொண்டு போய் நான் கடிச்சு உன்னை துப்ப போறதில்ல, நீ இப்படி பண்ண அதனால தான் நான் உன் கூட பேசுறதில்ல, நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட அப்படிலாம் சொல்ல போறதில்ல, நான் உன்னோட பட்சமாய் பேசுவேன். ஆமேன். அல்லேலூயா. நீங்க வேணா ரொம்ப பாவம் பண்ணிட்டீங்கன்னு
நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உணரும் போது போய் முழங்கால் போட்டு, ஐயோ ஆண்டவரே நான் துரோகி ஆண்டவரே, நீ ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதையே இல்லை அப்படின்லாம் சொல்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு போங்க. அவர் சொல்றாரு, ஏய் போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா, ஏய் போய் அந்த பாதரட்சை எடுத்துட்டு வா, ஏய் புதிய வஸ்திரத்தை எடுத்துட்டு வா, அழறா கொளுத்த கன்ற என் புள்ள திரும்ப என்ன செஞ்சிருக்கான் வந்திருக்கான். அவன் பேசுனதை கண்டுக்கிறவே இல்லை பாருங்க. அந்த நல்ல தகப்பனுடைய சம்பவத்துல எனக்கு அங்க அந்த கெட்ட குமாரனை விட அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மனுஷன் கண்டுக்கிறவே இல்லை இவனை. இவன் செஞ்ச அக்கிரமம், இவன் பண்ண அழிவு, இவன் பண்ண அட்டூழியம் எதை பத்தியுமே என்ன செய்யல, பேசவே இல்லைங்க. அவர் தான் சொல்றாரு, நான் வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போவேன், பட்சமாய் பேசுவேன். எப்படி பேசுவேனா? பட்சமாய் பேசிக்கிட்டு அந்த அவ்விடத்திலிருந்து, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், வனாந்திரத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வனாந்திரத்துல திராட்சை தோட்டம் வளரும். என்ன இப்படி பாக்குறீங்க? நம்ம அரியலூர் கிட்டத்தட்ட பாதி வனாந்திரம் தான். எனக்கு ஒரு ஆசை, இந்த இடத்த வாங்கின புதுசுல ஒரு திராட்சை கொலையை கொண்டு வந்து நட்டினேன். ஒரு திராட்சை செடியை வாங்கிட்டு வந்து காய்ச்சுதுங்க. இந்த ஊர்லயும் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன், நீ காய்ச்சி ஒன்று என்ன செய்ய வேணாம் அப்படின்னு விட்டோம். ஆனாலும் அது என்ன செய்யல, வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த திராட்சை செடி. அந்த திராட்சை செடிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, நான் வெட்டுவேன் திரும்ப வளரும், நான் திரும்ப வெட்டிடுவேன், அதை ஏன்டா கனியும் கொடுக்காது ஒன்றும் கொடுக்காது, வெட்டுறான்னு திரும்ப வளரும். வனாந்திரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்தில் திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன்றார். ஆமென், அல்லேலூயா. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் மோசமான இடத்துல சபைகளை நீங்க இன்னும் கொடுக்க போறதுக்காக நன்றின்னு எடுத்துக்கிட்டேன். ஆமென். நீங்க சொல்றீங்கல்ல, டஃப் பாஸ்டர், அந்த ஊர் மாதிரி மோசமான ஊர் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற இடத்தெல்லாம், அப்படி சொல்ற இடத்தெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நான் வனாந்திரத்துல திராட்சை தோட்டம் கொடுக்குற ஆள்பா, நீ என்னப்பா நீ பேசிக்கிட்டே திரிகிற? அரியலூர்ல நான் திராட்சை தோட்டத்தை ஆசீர்வதிப்பேன். அரியலூர் மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் நான் தருவேன். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எங்க பலனே வராது, எது வாய்ப்பே இல்லை, எது ஜெயிக்கவே ஜெயிக்காது, இந்த தொழில என்னால ஜெயிக்கவே முடியாது, இந்த வியாபாரத்தை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த குடும்பத்துல நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, இந்த படிப்பை வச்சு எனக்கு முன்னேற்றமே இருக்காதுன்னு எது வனாந்தரம்னு சொல்றீங்களோ, நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன். Your desert will become a vineyard. உன்னுடைய வனாந்தரமே திராட்சை தோட்டமாய் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப இருக்கிற அந்த வனாந்தரத்தையே உனக்கு சொத்தா மாத்தி தருவேன். ஆனா அந்த சொத்து சாதாரணமா இருக்காது, திராட்சை தோட்டமா மாறணும். எப்படி மாறணும்? வனாந்தரமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் ஆண்டவர் இதெல்லாம் அவருடைய அன்பின் நிமித்தம் செய்கிறார். அவர் சொல்றாரு, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், அடுத்த வார்த்தையை தான் சொல்றாரு, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆமென். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்பது ஒரு நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. ஆகான், இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக போகும்போது களவு செய்ததுனால ஆய் பட்டணத்துக்கு எதிராக போகும்போது தோற்று போனார்கள். ஒரு குட்டி ஊரை ஜெயிக்க முடியல, தோற்று போனார்கள். அந்த தோல்விக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஆகான்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆகாதவன் ஆகானை கொன்று போடலாம்னு சொல்லி ஆகோர் என்ற பள்ளத்தாக்கு கொண்டு போய் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் என்ன செய்தார்கள், கொன்று போட்டார்கள். அதனால அந்த ஊருக்கு பேர் என்னன்னா நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. என்னத்த பள்ளத்தாக்கு? தண்டனை, நியாய தீர்ப்பு, அடி, பிரச்சனை, அங்க ஆசீர்வாதம் இல்லை, மரணம் அப்படின்ற ஒரு இடம். ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கையே உனக்கு நம்பிக்கையின் வாசலாக மாற்ற முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்ற, அங்கதான்டா டோர் ஆஃப் ஹோப் வச்சிருக்கேன், ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறேன். நீ முடிக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன முடிச்சுட்டார், எனக்கு ஆண்டவர் இனி நன்மையே செய்ய மாட்டார் நீங்க சொல்றீங்கல்ல,
அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் நம்பிக்கையின் வாசல். ஆமென். அன்னைக்கு காலையில இருந்து இந்த பாட்டு எனக்கு ஃபுல்லா தெரியாது, ஒழுங்கா தெரியாது. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ. வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ, பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம். எத்தனை பேர் பயத்தோட இருக்கிறீங்க? இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையின் வாசல் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நீ உள்ளே அதுல நுழைந்து சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுவை நம்பிக்கையின் வாசலா வைத்திருக்கிறேன், என் வாசலை யாராலும் அடைக்க முடியாது. ஆமென். உங்களுக்கு முன்பாக அவர் திறந்திருக்கிற வாசல் நம்பிக்கையின் வாசல். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மைகளை வச்சிருக்கிறார். அவரோடு கூட நான் இருக்கும்போது, அவருக்குள் நான் இருக்கும்போது, என்னுடைய நம்பிக்கையின் வாசலை யாராலும் அடைக்க முடியாது. ஆமென். நம்மெல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்துல, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். எல்லாரும் சேர்ந்து, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ. பயப்படா. எல்லாரும் சேர்ந்து, நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ. பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுக்கிறவர், வனாந்தரத்தில் எனக்கு திராட்சை தோட்டங்களை கொடுக்கிறவர். ஓ நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ நல்லவர் 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 அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவரே இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா.
ஒரு நம்பிக்கையின் வாசலை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் தோல்விகளை எல்லாம் மாற்றுகிறவர், எங்களுக்கு முன்பாக பாதையில் இருக்கிற முட்களை எல்லாம் எடுத்து போடுகிறவர், எங்கள் வனாந்தரங்களையே திராட்சை தோட்டமாய் மாற்றுகிறவர், எங்களோடு பட்சமாய் பேசுகிற அன்பின் தகப்பன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனமல்ல என்று சொன்னவர்களுக்கு, இரக்கம் காட்ட மாட்டேன் என்று சொன்னவர்களுக்கு, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமில்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நான் வாசித்தேன். முதல் அதிகாரத்தில் சொன்னாரு, நான் அறுத்து போடுவேன் உன்னை. முதல் அதிகாரத்தில் உன்னை அறுத்துருவேன். இஸ்ரேல்னா ஐ அம் கோயிங் டு டெஸ்ட்ராய் யூ. அந்த இஸ்ரேல்ன்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று உன்னை அறுத்து விடுவேன், இன்னொன்று உன்னை விதைப்பேன். ஆமென். முதல்ல உன்னை அறுத்து போட்ட மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவர் இங்கே கடைசியில், ரெண்டாம் அதிகாரத்தின் கடைசியில், நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைப்பேன். முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, இரக்கம் காட்ட மாட்டேன். லோ ருகாமா, நோ கிரேஸ், நோ மெர்சி, இரக்கம் காட்ட மாட்டேன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். ஆமென். லோகம்மி என் ஜனம் அல்ல, வேண்டாம் நீ. அவர் சொல்றாரு, என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? அவர்கள் என் தேவனே என்பார்கள். ஆமென். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அறுத்து போட்டார். அவங்க மேல இரக்கம் காட்டலை இன்னைக்கு வரைக்கும். இப்ப நடந்த 12 நாள் யுத்தத்தில் கூட என்னமோ சொல்லிக்கலாம், இஸ்ரேல் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி ஊர்ல பாதி அழிச்சு போட்டான். அல்லேலூயா. ரெண்டு பேருமே பாருங்க, ரெண்டு பேருமே நாங்க தோக்கலைன்னுக்கிறான். ஈரானும் சொல்றான் நான் தோக்கலை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்றான் நாங்க தோக்கலை. அப்ப யாரா சண்டை போட்டு ஜெயிச்சது தோத்ததுன்னு கேட்டா தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜனமல்லாதவர்களை நோக்கி புறஜாதிகளாகிய நம்மேல ஆண்டவர் இரக்கம் காட்டினார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்காத இரக்கம் நமக்கு கிடைத்தது. நம்மேல தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு வனாந்தரத்தை திராட்சை தோட்டமா மாத்துவேன், நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்க மாட்டுவேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல பட்சமா இருக்கிறேன், நீ என்னுடையவள் என்னுடையவன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என்னை தேவனே என்பார்கள். எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா நீர் என் தேவன், நீர் என் ரட்சகர், நீர் என் கண்மலை, என் பிதாவே, என் தேவனே, என் ரட்சிப்பின் கண்மலையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, என் பிதாவே, என் தேவனே, என் ரட்சிப்பின் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் ரட்சிப்பின் கண்மலையே. நம்பிக்கையின் வாசலாக ஆசீர்வாதத்தை நீங்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த மாதம் திறந்த வாசல், நம்பிக்கையின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல் நீங்க வச்சு உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தணும்னு நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உடைய தொழில் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பிள்ளையுடைய போக்கையும் வரத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உடைய முயற்சிகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த மாதம் அற்புதமாய் நடத்துவீராக. நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக.